எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். விநாயகர் சதுர்த்தி நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பண்டிகை அண்ட் நம்ம எல்லாரும் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு 2 ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வேர்க்கடலை லட்டு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை லட்டுக்கு முதல்ல நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கணும். ஜஸ்ட் நல்ல ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் தோல் வச்சு தான் அந்த பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை கிடைக்கலன்னா நீங்கள் தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது 500 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், தோலோட பச்சை வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலையை நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். பொதுவாக வேர்க்கடலை நிறைய பேருக்கு பிடிக்கும். நானே நம்ம சேனலில் வந்து நிறைய வேர்க்கடலை ரெசிபீஸ்லாம் செஞ்சுருக்கேன். வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை சாதம், அப்புறம் வேர்க்கடலை மிட்டாய், இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை லட்டு தான் செய்ய போகிறோம். இது நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் 3 இன்க்ரீடியண்ட்லேயே நம்ம இந்த லட்டு செஞ்சிடலாம். அவ்வளோ குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வறுத்து அந்த தோல்லாம் பொடிச்சிட்டு செய்யறதுக்கு டைம் ஆகும். டைம் இல்லைன்னா நீங்கள் கடையில் வந்து இந்த மாதிரி தோல் இல்லாத வேர்க்கடலை கிடைக்கும். அதை நீங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரோஸ்ட் ஆகிற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இது சும்மா ட்ரை பண்ணுறேன். பட் உங்களுக்கு இது வரலன்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா ஃபன்னுக்கு தான். நீங்கள் செய்யும்போது ஜாகிரதையாக செய்யலைன்னா எல்லாம் கீழே விழுந்துடும். கொஞ்சம் ப்ராக்டிஸில் தான் அது வரும், டாஸ் பண்ணுறது. பாருங்கள், தோலோட கலர்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு, நல்லா வறுபட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விட்டுடலாம். இது வந்து இப்போவே கை வச்சு நம்ம தோலை எடுக்க முடியாது, கை சுட்டுரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு செஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ ஒரு அளவுக்கு ஆறிடுச்சு பாருங்கள், தொட்டா அவ்வளோ சுடலை. ஸோ இது நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த தோலை அப்படியே நம்ம பொடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே பண்ணலை, ஏன்னா இந்த தோலெல்லாம் இங்கே விழும். நான் பால்கனி போய் இதை பண்ண போகிறேன். ஸோ அங்கே போகலாம் வாங்க. பாருங்கள், வேர்க்கடலேருந்து தோலெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இது அப்படியே நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வேர்க்கடலை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது அரைக்கிறது தான். இப்போ வறுத்த வேர்க்கடலையை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ வேர்க்கடலையை நான் வந்து பல்ஸ் மோடில் தான் அரைக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு ட்ரையாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரே வாட்டி ஸ்பீடில் அரைக்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக குறகுறப்பாக தான் இருக்கணும். ஸோ ஒரு 4-5 வாட்டி பல்ஸ் மோடில் அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல குறகுறப்பாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைட்டாக இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது பண்ண பிறகு நான் வந்து அடுத்தது 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்க போகிறேன். ஸோ இது வந்து 125 ml கப் மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்திருக்கேன். இது நல்ல சுத்தமான வெல்லம், ரெடிமேடாக அப்படியே கிடைக்கும். இதில் அழுக்கும் அதுவும் இருக்காது. ஸோ இதை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிச்ச ஏலக்காய் தூள். ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண போகிறேன். போட்ட பிறகு இதுவும் நம்ம பல்ஸ் மோடில் தான் அரைக்க போகிறோம். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பல்ஸ் மோட்லேயே அரைங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம
லட்டுவுக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜாரில் நிறைய இருக்குது, அரைக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பாதியாக எடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் இந்த வேர்க்கடலோட நேச்சுரல் ஆயில்ஸ் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஒற்றை பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். ஜஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து இப்படி பிடிச்சாலே உங்களுக்கு இந்த பைண்டிங் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இது வந்த உடனே நீங்கள் நிறுத்திடலாம். ரொம்ப கோர்ஸாக அரைச்சிட்டிங்கன்னா நிறைய ஆயில் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். லட்டு நல்லா இருக்காது, அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நல்ல குறகுறப்பாகவும் இருக்குது, ப்ளஸ் பைண்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். அரைச்ச வேர்க்கடலை மிக்சரை நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். போட்ட உடனே வேர்க்கடலை மனம் நல்லா தூக்குது. ஸோ கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து மெதுவாக அப்படி ஜஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதில் ஷேப் பண்ணிவிட்டு நல்ல லட்டு பதத்துக்கு வர மாதிரி பாருங்கள். நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக மைல்டாக அந்த ஆயில் வந்து ரிலீஸ் ஆகி வரும் பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எண்ணெய் தடவலை, நெய் தடவலை, எதுவுமே கையில் எதுவுமே தடவலை. கை ட்ரையாக இருக்குது. ஆனால் அது பிடிக்க உங்களுக்கு நல்ல ஆயில் ரிலீஸ் ஆகும். நல்லா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு லட்டு. ஸோ ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். வேர்க்கடலை லட்டு சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வாயில் போட்ட கரையிற மாதிரி கடலை மாவு லட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் சர்க்கரையும் ஒரு 4-5 ஏலக்காவும் சேர்த்து நைஸாக பொடிச்சுக்கலாம். நல்ல ஏலக்காய் வாசனையோட ஸ்மூத்தான பவுடர் ஆயிடுச்சு. இந்த லட்டுக்கு சர்க்கரையாக சேர்க்காம அதை பொடிச்சு சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி உடச்ச முந்திரியை கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் முந்திரியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் நெய் ஊற்றி 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது 250 ml கப். கடலை மாவு நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கடலை மாவு சேர்த்த உடனே ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா மாவு சீக்கிரமாக அடிப்பிடிச்சிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கடலை மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நல்ல மாவு வறுபட்டு வாசனை வருது. இதுதான் மாவு தேவையான அளவு வறுபட்டுடுச்சுங்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷன். இந்த ஸ்டேஜில் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிரட்டி விடுங்க. 5 நிமிஷம் இதே மாதிரி கிளறி விட்டு இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டுங்க. பார்த்தீங்களா எப்படி கிரம்பிளான டெக்ஸ்சரில் மாவு வந்திருக்குன்னு? கரண்டியால் அதை நல்லா மசிச்சா மாதிரி கிண்டி விடுங்க. முதல்ல சேர்த்த 1/4 கப்புக்கு அப்புறம் ஒவ்வொரு டீஸ்பூனாக 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். 4வது ஸ்பூன் நெய் ஊற்றி மேலே ஒரு 10 நிமிஷம் கிண்டுங்க. மாவு தானாகவே நல்லா திரண்டு வரும். இப்போது கரண்டியில் நல்லா அழுத்தி மசிச்சு கிண்டுங்க. ஸ்டோவை ஆஃப் பண்ணி வேறு பவுலுக்கு மாற்றி ஆற விடுங்க. அடுத்து மாவு கூட பொடிச்ச சர்க்கரை சேருங்க. நான் 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை சேர்க்குறேன். மாவும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. மாவு கொஞ்சம் வார்மாக இருக்கிறப்பவே இதை செய்யுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி கிரம்பிள் டெக்ஸ்சர் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து கலக்குங்க. உங்களுக்கு லட்டு ஷேப்புக்கு பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போது வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். உருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நெய் சேர்த்து பிசைய தான் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். இதுதான் கரெக்டான பதம். கொஞ்சமாக நெய் எடுத்து உள்ளங்கையில் தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு லேசாக லட்டு ஷேப்க்கு உருட்டுங்க.
ஈஸியான டேஸ்டியான பேசன் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டு பிரமாதமான லட்டு ரெசிபிஸ் பார்த்தீங்க. இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நான் சொன்ன டிப்ஸு ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். மற்ற லட்டுவோட ரெசிபி லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்ல சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.